ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் இயர் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டு பிஎட்டில் 4th செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு. இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு யூனிட்டில் பாலின சமத்துவம் எதிர்நோக்கிற சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாலின சமத்துவம் இல்லாமல் என்னெல்லாம் பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, பெண்ணாக இருந்ததுன்னா அதை முன்னாடியே நம்ம அழிச்சிடுறது, இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் கூட பெண்ணா ஆனா அப்படிங்கிறது சொல்லலை. அதேமாதிரி அப்படி பிறந்துட்டா கூட பெண் குழந்தைகளை பிறந்த உடனே கொன்னிடுறது. அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவு கொடுக்கறதில்ல. ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு சத்து இல்லாத உணவும் ஆண் குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவும் கொடுக்கறது. பெண் குழந்தைங்களுக்கும் ஊட்டச்சத்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய உடல் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத நம்ம சுட்டி காட்டணும். அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு விளையாட்டுகள், ஊட்டச்சத்து உள்ள உணவு வகைகள் இது எல்லாமே பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ஸ்கூல்ஸில் பெண்களுக்கு அப்படின்னு ஒரு கோ எஜுகேஷனில் படிக்கிறோம் அப்படின்னா, ஆண் பெண் 2 பேருமே இருக்கிறாங்க அப்படின் பொழுது ஆண்களுக்கு எல்லா வசதிகள் இல்லைன்னா கூட பெண்களுக்கு கழிப்பிட வசதிகள் இருக்கிறது ரொம்பவே நல்லது, வசதியாகவும் இருக்கும். பெண் குழந்தைகள் பொருளாதார சுமையாக நினைக்கிறது. ஒரு சில வீடுங்களில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த நிலை மாறி ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களாலும் உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வயசு முடியறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சில கணக்கெடுப்பின்படி சென்சஸ் மக்கள் தொகையெல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தை சிசு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சிசு கொலை எத்தனை சதவிகிதம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, காஷ்மீரில் 128 ஆண் குழந்தைகளுக்கு 100% பெண் குழந்தைகள் அப்படிங்கிற அளவிலையும், அதே மாதிரி கேரளாலையும் வேரியேஷனு அமைஞ்சிருக்கு. இது எதுலேருந்து நமக்கு தெரியுது அப்படின்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து ஆண் குழந்தைகளுடைய விகிதாசாரம் எவ்வளவு இருக்காங்க, பிறப்பு விகிதம், பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற இந்திய பெண்களில் ஓவரால் 2% இருக்காங்க. பெண்களில் ஓவரால் 2% இருக்காங்க. இது எப்போ சென்சஸ் எடுத்து வெளியிடப்பட்டது அப்படின்னா 2012 வெளியிடப்பட்ட தேசிய குற்றப்பதிவேடுகள் காப்பகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே வன்கொடுமை நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2% இருக்குல்ல, அதுவே ஐரோப்பாவில் 8.1% இருக்குது, அமெரிக்காவில் 28.6% இருக்குது. அப்படி பார்த்தா பெண் சிசு பாலியல் வன்கொடுமைகள் இந்திய அளவில் கம்மியாக தான் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரிஸை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பும் அடிப்படை வசதிகளும் கொடுக்கறது அரசுடைய தலையாய கடமை. அரசு தான் என்னதான் நம்ம உரிமைகளும் சலுகைகளும் கொடுத்தாலும் நம்மளுடைய மனிதர்களும் மனிதாபிமான அடிப்படையில் பெண்களோட கண்ணியமாக நடந்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிசுக்கொலை, பெண் சிசுக்கொலை, பாலியல் துன்புறுத்தல் இது எல்லாமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். நாளைக்கு வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம்.